வெறும் தப்பிக்கணுன்றதுக்காக சொல்கிறான், முழு உண்மையும் சொல்லலை. சிலதை சொல்கிறான், சிலதை மறைக்கிறான். அவனுக்கு என்னென்ன தப்பிச்சிடணும், இதனால் நாளைக்கு ஒரு தண்டனை வந்துடக்கூடாது, இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை பார்க்க பார்க்க இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோபமாக வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தேர் கேன் பி நோ ரெக்கன்சிலியேஷன் விதவுட் ஜஸ்டிஸ். நீதி நியாயம் இல்லாமல் ஒப்புரவாக்கப்பட முடியாது. நீதி நியாயம் இல்லாமல் நாங்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. நீதி நியாயம் இல்லாமல் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து வாழ முடியாது. நீதி நியாயம் இல்லாமல் நாங்கள் முன் செல்ல முடியாதுன்றான். வெறும் மனுஷன் மறந்துட்டு போ அப்படின்னு நீ சொல்ல முடியாது. எங்கள் குடும்பத்தை தான் டார்ச்சர் பண்ணான். அப்போது தேவன் அற்புதமானவர். அவர் மன்னிக்கிறவர் மட்டும் இல்லை, இரக்கம் காட்டுறவர் மட்டும் இல்லை, நீதி நியாயம் செய்கிறவர். ஆகவே அவருடைய திட்டத்தை யாருமே இப்படி குற்றம் சாட்ட முடியாது. அவர் எப்படிப்பட்ட திட்டத்தை போடுறாரு, நமக்கு இரக்கம் காட்டும்படி சிலுவையில் நீதி நியாயம் செய்யப்படுது. நமக்கு மன்னிப்பு அளிக்கும்படி இயேசு நமக்காக தண்டிக்கப்படுகிறார் சிலுவையில். இதுதான் தேவனுடைய சிஸ்டம். யாருமே இதை குற்றம் சாட்டவே முடியாது. இதில் நீதி நியாயமும் இருக்குது, மன்னிப்பும் இரக்கமும் இருக்குது. சும்மா பேச்சுக்கு மன்னிப்பு இல்லை, சரி சாரி சொல்லிட்டு போக கிடையாது. நான் உன்னை முழுசாக மன்னித்து உன்னை அரவணைச்சு உன்னை வாழ வைக்கிறேன். ஆனால் இதுக்கு பாவத்தை தண்டிச்சு ஆகணும். பாவத்தை கண்டுக்காமல் இருக்க முடியாது. அதுக்கு ஃபுல் தண்டனை, வர வேண்டிய தண்டனை வந்தே ஆகணும். ஆனால் பாவியை மன்னிச்சும் ஆகணும். தேவனுக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்ச் அதுதான். பாவியை மன்னித்து வாழ வைக்கணும், ஆனால் பாவத்தை தண்டிச்சே ஆகணும். சொல்யூஷன் என்னது? சிலுவை. எனக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் இயேசு எடுத்துக்கிறாரு. எனக்கு முழுசாக மன்னிப்பும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் எல்லாமே கிடைக்குது. அவ்வளோதான். இது என்ன மாதிரி ஒரு திட்டம் பாருங்கள் சிலுவை. அவர் நம்மை அன்பு கூர்ந்ததுனால இப்படிப்பட்ட திட்டத்தை தொடக்கத்திலே போட்டுட்டார். நாம் இப்படி செய்வோன்னு அவருக்கு தெரியும், ஆனால் அதனால அவர் இப்படிப்பட்ட திட்டத்தை வச்சிட்டார். அவர் அன்பின் நிமித்தமாய் நீதியை விளங்க பண்ணி அதன் மூலமாக இரக்கம் காட்டுறார். Where there is justice, there can be full reconciliation. நீதி நியாயம் செய்யப்படுமானால் முழுசாக நாம் ஒப்புரவாக்கப்படலாம், தேவனோட ஒன்றாய்